ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி தொழிற்சங்கம் சார்பில் 9ஆம் தேதி பந்த் போராட்டம். புதுச்சேரியில் நடக்கவுள்ள போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள் ஆதரவு. பள்ளி, கல்லூரி வாகனங்களில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. விதிமுறைகளை மீறினால் உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரிக்கை. மதகடிப்பட்டில் பிரபல ரவுடி துப்பாக்கி முனையில் கைது. திருபுவனை காவல்துறையினர் அதிரடி. பிள்ளைச்சாவடி ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 9ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ள பந்த் போராட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. நாடு முழுவதும் இந்தியா கூட்டணியில் உள்ள தொழிற்சங்கங்கள் சார்பில் 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் 9ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் உள்ள இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் மத்திய தொழிற்சங்கங்களுடன் 21 அம்ச கோரிக்கைகளுடன் புதுச்சேரி அரசை வலியுறுத்தும் சில கோரிக்கைகளை இணைத்து பந்த் போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பந்த் போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகள், இயக்கங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் பந்த் போராட்டம் நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலியார்பேட்டையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமை வகித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினருமான சிவா, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், நாரா கலைநாதன், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபுரிலன், கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலசுப்ரமணியன், மார்க்சிஸ்ட் மாநில குழு உறுப்பினர் பெருமாள், மக்கள் நீதி மய்யம் சந்திரமோகன், சக்திவேல், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஷெரீப் முகமது மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பள்ளி, கல்லூரி வாகனங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட போக்குவரத்து காவல்துறையினர் அதிக எண்ணிக்கையில் மாணவர்களை ஏற்றி சென்ற ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் உள்ள கல்வி நிறுவன வாகனங்கள், ஒப்பந்த வாகனங்கள், ஆட்டோக்களில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களை விட அதிகமாக ஏற்றி செல்வதாகவும், மாணவர்களை பொது வாகனங்களிலும் ஆபத்தான முறைகளிலும் ஏற்றி செல்வதாகவும் போக்குவரத்து துறைக்கு புகார்கள் வந்தன. கல்லூரி, பள்ளி பேருந்துகள், ஆட்டோக்கள் மற்றும் வேனில் எப்படி மாணவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள் என போக்குவரத்து துறை ஆர்டிஓ பிரபாகரன் ராவ் தலைமையில் ஆய்வாளர்கள் கடலூர் சாலையில் பள்ளி, கல்லூரி வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது விதிமுறைகளை மீறி மாணவர்களை ஏற்றி வந்த வாகனத்தின் ஓட்டுநர்களை எச்சரித்தனர். மேலும் சீருடை அணியாமல் வந்த ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. பள்ளி வாகனங்களுக்கு பதிலாக சுற்றுலா வேனில் மாணவர்கள் ஏற்றி செல்லப்படுவதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களை எச்சரித்து அனுப்பிய காவல்துறையினர் பெரும்பாலான பள்ளி வாகனங்களில் அளவுக்கு அதிகமான மாணவர்களை ஏற்றி செல்வது தெரியவந்தது. அவர்களை எச்சரித்த அதிகாரிகள் இனிமேல் இதுபோன்ற சம்பவம் நடந்தால் உரிமம் ரத்து செய்யப்படும் என கூறினர். உச்சநீதிமன்றம் விதிமுறைகள்படி சோதனை நடத்தியதாகவும் சோதனைகள் தொடரும் என்றும் போக்குவரத்துத்துறை ஆணையர் சிவக்குமார் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், கல்வி நிறுவனங்கள், ஒப்பந்த வண்டிகளை இயக்குவோர்கள், ஆட்டோ ஓட்டுவோர் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும், கல்வி நிறுவன பயன்பாட்டில் உள்ள பேருந்துகள் அதன் பதிவு செய்யப்பட்ட இருக்கை திறனுக்கு மேல் குழந்தைகளை உட்கார வைக்கக்கூடாது என்றார். அனைத்து கல்வி நிறுவனங்களின் பள்ளி, கல்லூரி தலைவர்கள் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும், அதேபோல் ஆட்டோ சங்க தலைவர்கள் தங்கள் ஓட்டுநர்கள், உறுப்பினர்கள், நடத்துனர்களுக்கு அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க அறிவுறுத்த வேண்டும் என்றார். தவறினால் தற்போதைய சட்டம் மற்றும் விதிகளின்படி தேவையான நடவடிக்கைகள் ஆணையத்தால் எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். மதகடிப்பட்டில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடியை திருபுவனை காவலர்கள் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். புதுச்சேரியில் குற்றச்சம்பவங்களை தடுக்கவும், ரவுடிகளை கட்டுப்படுத்தவும் ஆபரேஷன் திரிசூலம் என்கிற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணி உத்தரவுப்படி மேற்கு பகுதி காவல் தலைவர் வம்சித ரெட்டி மேற்பார்வையில் நெட்டப்பாக்கம் காவல் தலைவர் கீர்த்திவர்மன், திருபுவனை உதவி காவல் தலைவர் கதிரேசன் தலைமையில் கமாண்டோ படையினர் மற்றும் கிரைம் காவல்துறையினர் அசோக், சத்தியமூர்த்தி அடங்கிய குழுவினர் களித்தீர்த்தால் குப்பம் சுடலை வீதியைச் சேர்ந்த ஜனா உட்பட திருபுவனை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வரலாற்று குற்றப்பதிவேடுகள் கொண்ட ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர்.
இதில் பிரபல ரவுடி ஜனா திருபுவனை தொழிற்சாலைகளில் உள்ள அதிகாரிகளை மிரட்டி பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தற்காலிகமாக அவர் மறைந்திருக்கும் மதகடிப்பட்டு கோகுல் நகர் பகுதியை சுற்றி வளைத்தனர். காவல்துறையினரை கண்டதும் 2வது மாடியில் ஏறி தப்பிக்க முயன்ற ஜனாவை காவல்துறையினர் சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையில் கைது செய்தனர். அவரிடமிருந்து 3 வீச்சருவால், கூர்மையான கத்திகள் மற்றும் இரும்பு பைப்புகள், நாட்டு வெடிகுண்டு செய்ய வெடிமருந்து, ஆணி, கூழாங்கற்கள், சணல் ஆகியவை கொண்ட பைகளையும் காவல்துறையினர் கைப்பற்றினர். இதுகுறித்து திருபுவனை உதவி காவல் ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து ஜனார்த்தனனை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பிள்ளைச்சாவடி ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் புதுச்சேரி ஆளுநர் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் கடல் நோக்கி அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய திருப்பணிகள் நடந்து வந்த நிலையில் கடந்த மே மாதம் முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிகள் முழுமையாக நிறைவு பெற்ற நிலையில் குடமுழுக்கு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக புதுச்சேரி ஆளுநருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், மீனவ கிராம பஞ்சாயத்தார் மற்றும் கோவில் நிர்வாகிகள் உட்பட பிள்ளைச்சாவடி, காலாப்பட்டு மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். முழுமையான பாரதிய ஜனதா தலைவராக செயல்படுகிறார் புதுச்சேரி ஆளுநர் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கடுமையாக விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி பந்த் போராட்டம் நடைபெறுவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் முதலியார்பேட்டையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் எதற்காக பந்த் போராட்டம் நடத்தப்படுகிறது என மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கல்வித்துறை மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், அரசு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும், அனைத்து துறைகளிலும் அரசு தோல்வியடைந்துள்ளதாக அவர் கூறினார். மத்திய அரசு உதவி இருந்தால் துறைமுகம், விமான நிலையத்தை விரிவுபடுத்தி இருக்கலாம் என்றும், மத்திய அரசால் புதுச்சேரிக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்று கூறினார். சுற்றுலாவை கூட மேம்படுத்த முடியவில்லை என்றும், புதுச்சேரி ஆளுநர் முழுமையாக பாரதிய ஜனதா தலைவராக செயல்படுவதாக அவர் புகார் தெரிவித்தார். புதுச்சேரி ஆளுநர் முழு அரசியலில் இறங்கியுள்ளதாகவும், முதலமைச்சருக்கும் தலைமைச் செயலருக்கும் தொடர்பில்லாமல் உள்ளது என அவர் கூறினார். மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்கு புதுச்சேரி அரசை கொண்டு சென்று விட்டதாகவும், முழுமையாக மத்திய அரசே ஆளுகிறது என அவர் குற்றம் சாட்டினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் ஆட்சிக்கும் தொடர்பில்லாத சூழ்நிலை உருவாக்கியுள்ளது என்றும், இதை கண்டித்து தெருமுனை பிரச்சாரம் செய்துள்ளதாகவும், திராவிட முன்னேற்றக் கழகம் பந்த் போராட்டத்திற்கு முழு ஆதரவு அளித்து வெற்றி பெற செய்யும் என்றும் அவர் கூறினார். மோசடிக்காரர்களுக்கு வங்கி கணக்கு எண் மற்றும் சிம் கார்டுகளை கொடுக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், இணைய வழி மோசடிக்காரர்களுக்கு அதிக பணம் பரிவர்த்தனை செய்ய வங்கி கணக்குகள் தேவைப்படுவதால் சமூக வலைதளங்கள் மூலம் பொதுமக்களை தொடர்பு கொண்டு அவர்கள் கொடுக்கும் வங்கி கணக்கிற்கு கமிஷன் தருவதாக ஆசை வார்த்தை கூறி வருவதாகவும், இதை நம்பி பொதுமக்கள் யாரும் வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டு போன்றவற்றை யாருக்கும் கொடுக்கக்கூடாது என கூறப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்களது ஆவணங்களை பயன்படுத்தி வங்கி கணக்குகளை துவக்கிக் கொடுக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்களுடைய வங்கிக் கணக்கில் வரும் பணத்திற்கு கமிஷன் தருகிறோம் என்று யாராவது கேட்டால் அதை நம்பி வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டுகளை வழங்க வேண்டாம் என்றும், அவ்வாறு பொதுமக்கள் கொடுக்கும் வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி சைபர் மோசடிக்காரர்கள் பல்வேறு பண மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பெயரிலான வங்கிக் கணக்கு மற்றும் சிம் கார்டுகள் பயன்படுத்தப்படுவதால் மோசடியில் அவர்களுக்கும் தொடர்புடையதாக கருதப்படும் என்றும், அதன் அடிப்படையில் அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதியில் உள்ள ஸ்ரீ தண்டுமுத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ தண்டுமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கடந்த 2ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து மகா கணபதி ஹோமம், பூர்ணாகுதி நடத்தப்பட்டு 1ஆம் காளையாக பூஜை, 2ஆம் காளையாக பூஜை மற்றும் 3ஆம் காளையாக பூஜைகள் நடைபெற்றன. இதையடுத்து 4ஆம் காளையாக பூஜை திங்கட்கிழமை நடைபெற்றது.
அதைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்த கடம் புறப்பாடு நடத்தப்பட்டு முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ தண்டுமுத்து மாரியம்மன் விமானம் மற்றும் பரிவார விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு கும்பாபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் அறங்காவல் குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடைபெறுவதாக புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியில் ரெஸ்டோ பார்கள், நில அபகரிப்பு, குண்டர்கள், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, கேசினோ அரிசி ஊழல் போன்ற பிரச்சினைகள் உள்ளதாகவும், இதில் 1 கிலோ அரிசி 28 ரூபாய் என்றும், ஆனால் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு 1 கிலோ அரிசியை 48 ரூபாய்க்கு வாங்குவதாக கணக்கு காட்டுவதாகவும், அப்படியென்றால் மாதந்தோறும் 6 கோடி ரூபாயிலிருந்து 8 கோடி ரூபாய் வரை ஊழல் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது என்று அவர் புகார் தெரிவித்தார். இந்த அரிசியை மதியம் சமைத்து இரவு சாப்பிடுவதற்குள் துர்நாற்றம் வீசுகிறது என்றும், அரிசியை மக்கள் வாங்காததால் மீண்டும் கள்ளச்சந்தையில் விற்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சாரங்களில் அரிசி போடாததை கண்டித்து பேசியதன் விளைவாக கடமைக்கு என்று புதுச்சேரி அரசு கண் துடைப்புக்காக தரமற்ற அரிசியை கொடுத்து வருவதாகவும், அரிசி 1 கிலோவிற்கு 20 ரூபாய்க்கு அதிகமாக கூட்டி வைத்து மிகப்பெரிய ஊழலை செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த ஊழலை கண்டித்து புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் சார்பாக வரும் வாரங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செய்யப்பட்ட தரமற்ற அரிசியை போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு என்ஆர் பிஜேபி அரசு கண்துடைப்புக்காக மக்களை ஏமாற்றும் விதமாக, பெண்களை வஞ்சிக்கும் விதமாக, பெண்களின், மக்களின், ஏழை எளிய குழந்தைகளின் உடல் நலத்தை கெடுக்கும் விதமாக இந்த அரிசியை போடுறாங்க. இந்த அரிசியில 1 கிலோவுக்கு 19 20 ரூபாய் லாபத்தை வச்சு 6 கோடியிலிருந்து 8 கோடியை மாதந்தோறும் அவர்கள் ஊழலாக செய்கிறார்கள் என்ற இந்த மிகப்பெரிய இமாலய ஊழலை எதிர்த்து எங்களுடைய புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை வரும் வாரங்களில் முதல்வருடைய அலுவலகத்தை முற்றுகை இடக்கூடிய அளவுக்கு உண்ணாவிரதங்கள், முற்றுகை போராட்டங்கள் தடையே இல்லாம நாங்க போராடுவோம். புதுச்சேரி மக்களுக்கு எதிரான பந்த் போராட்டத்தை தடுத்து நிறுத்த அரசு பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழிலாளர் நலனை முன்னிறுத்தி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் 9ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தை பொதுமக்களின் இயல்பு நிலைக்கு பாதிப்பில்லாமல் நாடு முழுவதும் நடத்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் என்றும், புதுச்சேரியில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கூட்டணி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இதற்கு நேர்மாறாக மக்களின் இயல்பு நிலையை சீர்குலைக்கும் விதமாக பந்த் போராட்டத்தை அறிவித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் வர்த்தக வியாபாரிகள், சிறிய நடுத்தர வியாபாரிகள், காய்கறி, மீன், இறைச்சி விற்பனை உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரிக்கு ரயில் மூலம் வருகை தரும் பயணிகள் ஆட்டோக்கள் இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்றும், மக்களின் இயல்பு நிலையை சீர்குலைக்கும் இந்த பந்த் போராட்டம் சட்டவிரோதமானதாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே அரசு போராட்டத்தை அறிவித்துள்ள மக்கள் விரோத அரசியல் தலைவர்களை கைது செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பந்த் போராட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் தொழிலாளர் பிரச்சினைக்காக புதுச்சேரியில் பந்த் நடத்துவதாக அறிவித்துள்ள திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் தமிழக மக்கள் விரோத, தொழிலாளர் விரோத பிரச்சினைகளுக்கு சேர்ந்து போராட முன் வருவார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ், திமுக கூட்டணி கட்சிகளின் இந்த பந்த் போராட்டம் தொழிலாளர்கள் நலனுக்கானது அல்ல என்றும், அரசியலுக்காக சொல்லப்படும் நாடகமான போராட்டம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டுக்கு முன்பு மாநில மக்களின் நலனுக்காகவும் மாநில உரிமைக்காகவும் மாநில அந்தஸ்து வேண்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெற்ற பந்த் போராட்டத்தை முன்னிறுத்தி கட்சி தொண்டர்களை கைது செய்ய வேண்டுமென திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரி காவல்துறையினர் கட்சி தொண்டர்களை கைது செய்ததை குறிப்பிட்ட அன்பழகன், பந்த் போராட்ட அறிவிப்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்காமல் பாரபட்சமின்றி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார்.
அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9010 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1170 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.